தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ் வாழ்த்தி வணங்கி நன்றி அந்த தோத்திரம் ஆண்டவரே. இது இந்த நற்செய்தியின் தூதுவரான சௌரியாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் ஆண்டவரே, அவருடைய உடலை நீர் அழியாமல் இது நாள் வரை வைத்திருக்கின்றீர். நற்செய்தியின் தூதுவர்களின் உடல் என்றும் அழியாது என்பதற்கு அடையாளமாக நீர் அதை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நற்செய்தியின் ஒளியிலே எங்கள் வாழ்க்கை பயணம் தொடரவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனிதா மேடம், நாதன் சார், ராணி இவர்களை ஆசீர்வதித்தரலும். திருத்தந்தை சித்தப்படி நாங்கள் வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு துணை புரிந்தரலும். எங்கள் வாழ்க்கையில் என்றும் இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்று வாழக்கூடிய அருளை நீர் எங்களுக்கு நிறைவாய் தந்தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். 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 Thank you brother. So அனைவருக்கும் அட்வென்ட் சீசன் வாழ்த்துக்கள் மற்றும் சவேரியா திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு அருமையான நாளைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையான நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறி இன்றைக்கு நமக்கு கொடுக்க இருக்க புஸ்தகம் யோவான் நற்செய்தி. ஸோ இந்த யோவான் நற்செய்தியை பற்றி நமக்கு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்புஸ்தகத்தின் ஆசிரியர் யோவான், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர். இது யோவான் 21 அதிகாரம் 20 24 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். இது தேதி தோராயமாக கிபி 90 to 110. இந்த புஸ்தகத்தின் ஆடியன்ஸ் செவ்வி யாராக இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஆரம்ப கால கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றும் யூத விசுவாசிகள் மற்றும் புறஜாதி மக்கள். மற்றும் இப்புஸ்தகத்தின் குறிக்கோள், why was this book written, what is the purpose of this book என்று பார்த்தோம் என்றால், கடவுளின் குமாரனாகிய இயேசுவின் தெய்வீக அடையாளத்தை நிரூபிப்பதற்காக மற்றும் நித்திய ஜீவனை வழங்குவதில் இயேசுவின் பங்கை இப்புஸ்தகம் வலியுறுத்துகிறது. தென் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் இப்புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சமாக உள்ள சில நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 1-2. யார்கிட்டயாவது ரெடியா இருந்தா படிங்க. John chapter 3 verse 1 to 2. பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். ஆமென். ஆமென். ஆகையால் இயேசு இந்த வார்த்தைகளுக்கு பதில் அளிக்கிறார். ஆவிக்குரிய மறுபிறப்பின் அவசியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 3 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் படிக்க கேட்போம். ஆமேன், ஆமேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறக்க வருகிறது வரை அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுப்பார். இங்கே நிக்கோதேமுவின் இயேசுவுடனான ரகசிய சந்திப்பு சிறப்பு அம்சங்கள். முதலாவதாக நிக்கோதேமுடைய தைரியத்தை நாம் இங்க பார்க்கலாம். சக பரிசேயர்கள் மத்தியில் நிக்கோதேமு தனது நற்பெயரை பணயம் வைக்கிறார். அவர் தைரியமாக வந்து இயேசுவை சந்திக்கிறார். இரண்டாவதாக அவருடைய மனத்தாழ்மை, சாந்தியமான பின்னடைவு இருந்த போதிலும் அவர் இயேசுவின் அதிகாரத்தை ஒப்புக்கொள்கிறார். மூன்றாவதாக ஆன்மீக பசி, ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட். நிக்கோதேமு சத்தியத்தை தேடுகிறார், ஆன்மீக வளர்ச்சிக்கான விருப்பத்தை நிரூபிக்கிறார். நமக்கான பாடங்கள் இந்த கதையிலிருந்து, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ரிஸ்க் எடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் அதே பண்ணிட்டு போகலாம் என்று இல்லாமல், நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய தேவை என்ன என்று நாம் அறிந்து அதற்காக ரிஸ்க் எடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உண்மையை தேடுவதற்கு பணிவு மிக மிக அவசியம். மூன்றாவதாக மாற்றம் அடைந்த வாழ்க்கைக்கு ஆன்மீக மறுபிறப்பு கண்டிப்பாக அவசியம். இந்த பாடங்கள் எல்லாம் நாம் நிக்கோதேமு கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது நிகழ்வு சமாரியா பெண்ணின் சந்திப்பை பற்றியது. யோவான் 4 அதிகாரம் 1-42 வரை இந்த சமாரியா பெண் பற்றிய கதையை படிப்போம். சமாரியா பெண்ணை இயேசு சந்தித்தது நமக்கு கூறப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொருவரும் கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு தகுதியானவர்கள். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடங்கள்: உண்மையான அன்பிற்கோ காதலுக்கோ எல்லைகள் இல்லை. இன, சமூக அல்லது மத வேறுபாடு எதுவும் இல்லை. மூன்றாவதாக, பின்னணியை பொருட்படுத்தாமல் ஆன்மீக தாகம் உலகளாவியது. ஜீவ தண்ணீர், ஆண்டவருடைய உண்மையான தண்ணீர் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த குலமாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இங்க இந்த ஸ்டோரியில இயேசுவின் அணுகுமுறையை இங்கு படிக்க கேட்கிறோம். நற்செய்தியை பகிர்வதற்கு முன் உறவுகளை உருவாக்குங்கள். நாம் நற்செய்தியை சொல்றதுக்கு முன்னால நம்ம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் பேசி அவங்க நம்மளை நம்பணும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். அப்பதான் நம்ம அவங்ககிட்ட போய் நற்செய்தி கூற முடியும். இரண்டாவதாக, மக்களின் போராட்டங்கள் மற்றும் கவலைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய மனசுல என்ன இருக்கு, அவங்களுடைய கஷ்டம் என்ன இருக்கு என்று புரிந்து கொள்கிற தன்மை நமக்கு இருக்கணும். மூன்றாவதாக, கடவுளின் அன்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலை வலியுறுத்துங்கள். மீண்டுமாக ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் கூற வேண்டும் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கதையில் ஆண்டவர் அந்த பெண்ணிடம் பேசும்போது நமக்கு கூறப்படுகிறது. இந்த புத்தகத்தின் முக்கிய புள்ளிகள்: இயேசு ஒரு பானம் கேட்கிறார். யோவான் 4:7 உரையாடலை தொடங்குவதற்கு அப்படியாக அவர் கேட்பார். மற்றும் ஸ்ரீயின் கடந்த காலம் கண்டனம் செய்யப்படுவதில்லை, ஆனால் மாற்றப்படுகிறது. மூன்றாவதாக, இயேசு தம்மை மெசியாவாக வெளிப்படுத்துகிறார். சுருக்கமான பட்டியலிட்டு இந்த புஸ்தகத்தில் வேறு சிறு நிகழ்வுகள்: பிறவி குருடனை குணமாக்குதல். யோவான் 9:1-41 இந்த ஸ்டோரி. இயேசுவின் குணப்படுத்துதல் உடல் மற்றும் ஆன்மீக இருளின் மீது அவரது சக்தியை நிரூபிக்கிறது. லாசருவின் உயிர்த்தெழுதல். யோவான் 11:1-44 வரை படிக்கிறார். லாசருவின் நோய்க்கு பதிலளிப்பதில் இயேசுவின் தாமதம் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மீதான அவரது இறையாண்மையை காட்டுகிறது. அடுத்ததாக, இயேசு சிஷ்யர்களின் பாதங்களை கழுவுகிறார். 13:1-20 இயேசுவின் செயல் மனத்தாழ்மையையும் ஊழியர் தலைமைத்துவத்தையும் நிரூபிக்கிறது. அடுத்ததாக, தோமாவுக்கு இயேசு காட்சி அளித்தல். யோவான் 20:24-29 தோமாவின் சந்தேகம் விசுவாசமாக மாற்றப்படுகிறது. இது இயேசுவின் பொறுமையான அன்பை விளக்குகிறது. அறியப்பட்ட வேறு சிறு நிகழ்வுகள் இந்த புஸ்தகத்திலிருந்து பின்வருமாறு பார்க்கலாம். இயேசுவின் சகோதரர்கள் அவிசுவாசம். யோவான் 7:1-5 வரை. இயேசுவின் சொந்த சகோதரர்கள் ஆரம்பத்தில் அவரது தெய்வீக அடையாளத்தை சந்தேகிக்கிறார்கள். அடுத்ததாக, அதிகாரியின் மகன் குணமாக்கப்படுதல். 4 இயேசுவின் குணப்படுத்துதல் தூரம் மற்றும் நேரத்தின் மீது அவரது அதிகாரத்தை நிரூபிக்கிறது. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசுவின் போதனைகள். யோவான் 14:26 மற்றும் 16 இதை பற்றி இருக்கும். இயேசு பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாகவும் வழக்கறிஞராகவும் இப்புஸ்தகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் ஒரு முக்கிய குறிப்புகள். யோவான் புஸ்தகத்தின் சில தனித்துவமான பார்வைகளை நாம் பார்க்கலாம். இயேசுவின் உணர்ச்சி நுண்ணறிவு. யோவான் 11:13 கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் உணர்ச்சிகள் அவரது மனித நேயத்தையும் இரக்கத்தையும் நிரூபிக்கின்றன. இயேசுவின் ஊழியத்தில் அடுத்ததாக, இயேசுவின் ஊழியத்தில் பெண்களின் பங்கு. இந்த யோவான் புஸ்தகத்தில் இயேசுவின் ஊழியத்தில் பெண்கள் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களை வகிக்கிறார்கள். அவர்களின் மதிப்பை இப்புஸ்தகம் எடுத்து காட்டுகிறது. இயேசுவின் அடுத்ததாக, இந்த யோவான் நற்செய்தியில் இயேசுவின் நான் இருக்கிறேன், ஐ ஆம் என்ற அறிக்கைகளை நாம் காண்கிறோம். யோவான் 7 அறிவிப்புகளை பதிவு செய்கிறார். 7 times you can see I am dash, I am dash. ஒரு 7 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு நானே என்று கூறுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஜீவ அப்பம், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இப்படியான அறிக்கைகள் இயேசுவின் தெய்வீக அடையாளத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இயேசுவின் 7 நான் அறிக்கைகள் பின்வருமாறு. 6:35 நானே ஜீவ அப்பம். 8:12 நானே உலகின் ஒளி. 10:7 நானே ஆடுகளுக்கான வாசல். 10:11 நானே நல்ல மேய்ப்பர். 11:25 உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. 14:6
நானே வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நானே திராட்சை கொடி. இந்த 7 அறிக்கைகள் இந்த புஸ்தகத்தில் ஹைலைட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் மத்தேயு, மார்க் அல்லது லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்களில் காணப்படாத சில பிரத்யேக உள்ளடக்கத்தை நாம் யோவான் புஸ்தகத்தில் பார்க்கலாம். அவை இப்படியாக இருக்கும். முதலாவதாக, இயேசுவின் தெய்வீக முன் இருப்பு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-18 இயேசுவின் நித்திய இயல்பு மற்றும் கடவுளுடனான சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. அடுத்ததாக, கான்செப்ட் ஆஃப் லோகோஸ், ஆண்டவருடைய வார்த்தை. லோகோஸ் என்றால் 1ஆம் அதிகாரம் 1-14 கடவுளின் வார்த்தையாக இயேசு படைப்பில் அவரது பங்கை எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக, நிக்கோதேமுவின் சமாரிய பெண்ணுடன் இயேசுவின் உரையாடல்கள் நம்ம இன் டீட்டெயில் பார்த்தோம். அடுத்ததாக, லாசருவின் உயிர்த்தெழுதல். அடுத்ததாக, இயேசுவின் பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரம் பிதாவுடனான இயேசுவின் நெருக்கமான உறவின் ஓர் பார்வை. நெக்ஸ்ட், இயேசு நேசித்த சீடர். பெரும்பாலும் யோவான் என்று அடையாளம் காணப்படுகிறார். இது யோவான் புஸ்தகத்தின் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு போய் யாராவது நினைச்சிருக்கோமா, எதுக்கு 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க், லூக், யோவான், எல்லாமே இயேசுவின் கதை தான் சொல்லுது, அதுக்கு எதுக்கு நம்ம 4 காஸ்பிளை வச்சுட்டு படிக்கணும் என்று. ஸோ யோவான் புஸ்தகம் ஒரு விசேஷ புஸ்தகம் ஏனென்று யோவான் கூறுகிறார். இந்த ஆன்சர், இந்த 4 சுவிசேஷங்கள் எதற்கு என்று அதற்கு ஆன்சர் நம்ம ரெவலேஷனுக்கு போகணும். யோவான் கூறுகிறார் இன் ரெவலேஷன் 4ஆம் அதிகாரம் 6-9, anybody has book of வெளிப்படுத்தின விசேஷம், I don't know what you say, Revelation chapter 4 6-9 படிக்கிறீங்களா யாராவது? அந்த ரெவலேஷன்ல யோவான் சொல்வார், இதற்கான பதில் அங்க இருக்கும். இன் ரெவலேஷன் சாப்டர் 4 6-9. And in front of the throne there is something like the sea of glass, like the crystal. Around the throne and on each side of the throne are 4 living creatures, full of eyes in front and behind. The first living creature like a lion, the second living creature like an ox, the third living creature with a face like a human face, and the fourth living creature like a flying eagle. And the 4 living creatures, each of them with 6 wings, are full of eyes all around and inside. Day and night without ceasing they sing, Holy, 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 the Lord God the Almighty, who was and is to come. And whenever the living creatures give glory and honor and thanks to the one who is seated on the throne, who lives forever and ever. ஆமென். யோவான் அங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறுவார் 4 ஜீவன்களை பற்றி இவங்க படிக்க கேட்டோம். ஸோ இந்த ஜீவன்கள் அவரிடம் வந்து பாருங்கள் என்றன. அன்பான நண்பர்களே, நாம் அனைவரும் கூட இங்கே இருக்கிறோம். தினமும் இந்த பைபிள் பற்றி தெரிந்து கொள்ள நாம் கூடி வருகிறோம். பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் ஆண்டவரிடம் நெருங்க ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வருகிறோம். இப்படியாக நாம் தூரத்திலிருந்து மத்தேயு, மார்க், லூக் மற்றும் ஜான் ஆகியவற்றை படிக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரியாக தெரியும். ஆனால் நாம் அருகில் வரும்பொழுது அவை சினாப்டிக் சுவிசேஷங்கள் மற்றும் ஒரு சினாப்டிக் அல்லாத சுவிசேஷம் என்பதை நாம் உணர முடியும். சினாப்டிக் சுவிசேஷம் அதாவது 3 பேர் ஒரே விஷயத்தை ஒரே நேரத்தில் பதிவு செய்துள்ளனர் என்று அர்த்தம். அவர்கள் கவனித்ததை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் 3 சுவிசேஷங்களிலும் பொதுவான 3 விஷயங்கள் உள்ளன. அவற்றை நாம் பாரம்பரிய 3 என்று அழைப்போம். மத்தேயு, மார்க், லூக் ஆகிய 3 தனித்துவமான கதைகள் உள்ளன. எனவே அவை 3 வெவ்வேறு சுவிசேஷங்கள் என்று அழைக்கிறோம். அவற்றில் 95% உள்ளது யோவான். இது 3 சுவிசேஷங்களில் இல்லை அல்லது 3ஐ போன்றது. ஆனால் 4 பேரும் நாம் நெருங்கி வரும் ஒரே விஷயத்தை சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றனர். ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய செயல்களை பற்றியும் ஒரே விஷயத்தை தான் 4 புஸ்தகங்களும் கூறுகின்றன.
யோவான் நற்செய்தி ஸ்பெஷலாக நம்ம என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யோவானில் என்று பார்த்தோம் என்றால், யோவான் புஸ்தகம் தொடங்கும் பொழுதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இறைவன் சுயமாக இருப்பார், அவரை யாரும் படைக்கவில்லை, தொடக்கமும் முடிவும் தேவனே, அவர் ஆல்பா மற்றும் ஒமேகா. யோவான் இயேசுவின் முகத்தை ஒரே தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். இயேசு நமக்காக சிலுவையில் மரிக்க வந்தார். எதுவும் அந்த திட்டத்தை மாற்ற முடியாது, யாராலும் மனதை மாற்ற முடியவில்லை. தந்தையின் விருப்பத்திற்காக, தந்தையின் கனவை நிறைவேற்றவே வந்ததாக கூறுகிறார். இன்று மாலையில் பல இதயங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் கூடி ஆண்டவருடைய வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறோம், பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் கூட இந்த ஆண்டவருடைய கிருபை அளவுக்கு அதிகமாக நம்மில் நிலவட்டும். ஏனென்றால் நான் என் தந்தையின் கனவை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் கூறியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளின் அழைப்பை நிறைவேற்ற நாமும் ஆண்டவரோடு நெருங்கி எப்பொழுதும் இருக்க ஆண்டவருடைய கிருபையை எப்பொழுதும் கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நித்திய ஜீவன். அவர்கள் உம்மை அறிவார்கள், ஒரே உண்மையான கடவுள் மற்றும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்து செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த கிரியையை செய்து முடித்து பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த யோவான் நற்செய்தியில் கூறுவார். தந்தையுடைய சித்தத்தை செய்ய வந்தேன், நான் அதையே செய்ய அவர் குறிக்கோளாக வைத்திருப்பார். தந்தையை அறிவது, தந்தையை வெளிப்படுத்துவது, தந்தையை அறிவது நித்திய ஜீவன் என யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. தேவன் தனக்கு திட்டமிட்டிருந்ததை அவர் முடித்தார். எனவே யோவான் 1 ஆரம்பத்தில் தொடங்குகிறது போல, ஆதியாகமம் எப்படி ஆரம்பத்தில் தொடங்குகிறதோ அதே போல் தேவன் படைத்தார், தேவனுக்கு அறிமுகம் இல்லை, தேவனே எல்லாமாக இருந்தார். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தேவனை ஒருவரும் என்றுமே கண்டதில்லை, தந்தையின் அருகில் இருக்கும் ஒரே கடவுள் அவரே வெளிப்படுத்தினார். இப்போது யோவான் அப்படியாக இந்த யோவான் புஸ்தகம் தொடங்கும். யோவான் என்ற பெயரின் அர்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால், எபிரேய மொழியில் யோகன் என்றால் கருணை என்று, கடவுளின் கருணை என்று அர்த்தம். எனவே இயேசு யோவான் 1ஆம் அதிகாரம் 16இல் முழு கிருபையுடன் சத்தியத்துடன் வந்தார். 16ஆம் வசனத்தில் அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம், கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ் என்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 18இல் பிதாவின் பக்கத்தில் இருப்பவர் இயேசு என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் கடவுளின் அன்பையும் கடவுளின் கிருபையையும் யோவான் இயேசுவை தந்தையின் பக்கத்தில் இருந்து வருவதை கண்டார். அவர் அவரை வெளிப்படுத்தினார். தந்தை இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை யோவான் கண்டார். தந்தை, அதனால்தான் சாத்தான் வந்து இயேசுவை அறிந்திருப்பதை, சாத்தான் வந்து இயேசுவை சோதித்த போது, நீர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரனே என்றால் இந்த கற்களை அப்பங்களாக மாற்றும் என்று சாத்தான் சொன்னார் இயேசுவிடம். அதற்கு இயேசு பதில் அளித்தார், நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்வார், நான் கடவுளின் மகன் அல்ல, ஆனால் கடவுளின் அன்பு மகன் என்று. சாத்தான் பிரியமானவர் என்ற இந்த முக்கியமான பட்டப்பெயரை விட்டுவிட்டார். நான் வெறும் மகன் அல்ல, நான் ஆண்டவரின், என்னுடைய தந்தையின் அன்பு மகன் என்று. ஐ எம் தி பிலவட் சன் ஆஃப் மை ஃபாதர் என்று. ஸோ நீ தேவனுடைய குமாரனானால் நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று இயேசு சொன்னார். எனவே சாத்தான் வந்து நம்மையும் கூட சோதிக்கும் பொழுது, கடவுள் உங்களை வெறுக்கிறார், உங்களை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றெல்லாம் நமக்கும் டெம்டேஷன் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் பிரியமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரியமான பிள்ளை நான் என்று இந்த யோவான் நற்செய்தி நமக்கு கூறுகிறது. அதை படித்து நாம் தெரிந்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு அந்த விஷயங்களை விட்டு தூர நாம் இருக்கணும். யோவான் இயேசுவை அதிகமாக பார்த்து கொண்டே இருந்தான். இப்போது அவன் பிதாவின் பக்கத்தில் சாய்ந்து கொள்ள ஆரம்பித்தான். யோவான் புஸ்தகம் முழுவதிலும் அவர் தன்னை இயேசு மிகவும் நேசித்த சிஷ்யர் என்று அழைத்ததை காண்கிறோம். இந்த லவ்டு டிசைபிள் யார் என்று இந்த சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம் என்றால், இதில் கூறப்பட்டிருக்கும் மிகவும் நேசித்த சிஷ்யர் யோவான் என்று. அவரே கூட அந்த புத்தகத்தை எழுதியவர்.
நான் இயேசு நேசிக்கிறார், என்னை இயேசு நேசிக்கிறார் என்றான். எனவே நம்முடைய ஜெபத்திலும் நம்முடைய உரையாடலிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பகிர்ந்தும் கொள்ள வேண்டும். நான் கடவுளின் பிரியமானவள், நீங்கள் கொடுக்கும் உன் உள்ளம் எண்ணம் கடவுள் உங்களை மட்டுமே நேசிக்கிறார் என்று நாம் பிறருக்கும் நினைவூட்ட வேண்டும். நிச்சயமாகவே கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார். தனிப்பட்ட முறையில் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். அப்படியாக செய்யும் பொழுது நான் கடவுளின் பிரியமானவளாக மாறுவேன். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், உறுதியாக சொல்ல தொடங்க வேண்டும். கடவுள் என்னை நேசிக்கிறார், நான் பிரியமானவன் என்று அந்த உண்மையை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யோவான் சொன்னதால் இயேசு யோவானை மட்டுமே நேசிக்கிறார் என்று பேதுரு நினைத்தார். யோவான் 13:23 அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் பந்ததியில் இயேசுவின் பக்கத்தில் சாய்ந்திருந்தான். அப்பொழுது சீமோன் பேதுரு இயேசுவை குறித்து பேசுகிற இயேசுவை கேட்கும்படி அவனுக்கு சைகை காட்டினான். இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அந்த வார்த்தையை சொல்லும். சீமோன் பேதுரு சைகை காட்டி யோவானை கேட்பான், இங்கே இயேசுவை பற்றி என்ன பார்க்கிறீர்களோ, நாம் இயேசுவை பற்றி என்ன கேட்கிறோமோ அதே போல் நாமும் ஆவோம் என்று இந்த வார்த்தை கூறுகிறது. இப்போது சீமோன் பேதுருவை சைகை காட்டி அது யார் என்று கேட்டார். சீமோன் பேதுரு இயேசுவிடம் நேராக கேட்டிருக்கலாம், உங்களை யார் காட்டி கொடுக்க போகிறார்கள் என்று. அவர் இயேசுவிடம் நேரடியாக கேட்கலாம். ஆனால் அவர் யோவானுக்கு சைகை காட்டி நீங்கள் இயேசுவை கேட்க முடியுமா என்று கேட்டார். இயேசு பதிலளிக்கிறார், அவர் என்னுடன் நீராட போகிற நபர் யோவான் சரி என்று கூறுகிறார். சோ பேதுரு இயேசுவை கேட்கவில்லை, இயேசு யோவானை நேசிக்கிறார் என்று பேதுருவை நினைத்து கொண்டார். ஆகையால் அவர் ஸ்ட்ரெயிட்டா கூட கொஸ்டின் கேட்காம யோவானை சைகை காட்டி கேட்க சொல்றார். ஆகையால் இயேசு மிகவும் நேசிக்கும் மறைஞானி நானே என்று யோவான் சொல்லிக்கொண்டே இருந்தார். எனவே பேதுருவும் நம்பினார். அப்படியாக யோவான் தகப்பனுக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்தார். தேவன் நேசிக்கிற பிரியம் நான். யோவான் 1:18 பிதாவின் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து தொடங்குகிறது. இப்போது யோவான் 13 யோவான் இயேசுவின் பக்கத்தில் சாய்ந்திருப்பதை காட்டுகிறது. இயேசுவின் இருதய துடிப்பை யோவான் அறிந்திருக்கிறது போல. அன்பார்ந்தவர்களை மீது சாய்ந்து மொத்தத்தில் என்னிடம் செய்தி இருக்கிறது, அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று யோவான் ஆண்டவரிடம் எப்பொழுதும் தன்னை க்ளோஸாக வைத்துக் கொண்டிருந்தார். சாலமோனின் பாடலில் வெளிப்பாட்டின் அடிப்படையில் இதை நான் எடுத்துக்கொண்டேன் கூறுவதற்காக. இங்கு நீங்கள் அன்பானவர் மீது சாய்ந்தால் நீங்கள் வனாந்தரத்திலிருந்து மேலே வருவீர்கள். உன்னால் தனியாக நடக்க முடியாது என்பதால் நீ அவன் மீது சாய்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் உன்னை தூக்கி செல்வான். எனவே யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் கடவுளின் அன்பை பற்றி அதிகம் அறிந்திருக்கிறார்கள். அன்பின் அப்போஸ்தலரான யோவான் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை வெளிக்கொணர்கிறது. யோவான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுடைய மகிமையை வெளிக்கொணர்கிறார். 4 சுவிசேஷங்களும் சேர்ந்து இயேசுவின் அழகு அம்சங்களை வித்தியாசமாக பிரகாசிப்பதை நாம் காணலாம். உங்கள் ஆளுமையாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் இயேசுவை ஒரு ரபியாக பார்க்கலாம். நீங்கள் மருத்துவராக இருந்தால் இயேசுவை குணப்படுத்துபவராக பார்க்கலாம். நீங்கள் உடன்பிறப்பு, உங்களுக்கு வயதானவர்கள் யாரும் இல்லை என்றிருந்தால் நீங்கள் இயேசுவை மூத்த சகோதரராக பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்து உங்களிடம் போராட வக்கீல் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு போராடுவதற்காக, உங்கள் வழக்கை போராடுவதற்காக ஆண்டவரை வழக்கறிஞராக பார்க்கலாம். நீங்கள் தனிமையை உணரும் ஒரு நபராக இருந்தால், நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை என்று நினைப்பவராக இருந்தால் இயேசுவை தந்தையற்றவர்களுக்கு தந்தையாக பார்க்கலாம். எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவரை உங்களுக்கு தேவையானவராக நாம் பார்க்கலாம். இடைவெளியை நிரப்புகிறவர் ஆண்டவர். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அப்படியாகவே அவர் உங்களுக்கு இருப்பார். எனவே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தின் சமரி நம்ம முடிவுக்கு வருவோம். அன்பானவர்களே, நம்முடன் தொடர்ந்து இப்படியாக நம் ஆண்டவருடைய வார்த்தையை ஒன்று கூடி இதை படித்து பேசி ஆண்டவரை பற்றி மிகவும் தெரிந்து கொள்ளலாம்.
தம்முடைய முகத்தை உன்மேல் உங்களை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் உயர்த்தியிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கிருபை செய்கிறார். நீ எப்போதும் தலையாக இருப்பாய், வால் அல்ல. நீ எப்போதும் மேலே இருப்பாய், ஒருபோதும் கீழே இருப்பதில்லை. நீங்கள் ஒருபோதும் உதைக்காதீர்கள். உன் கை எதை செய்தாலும் அது செழிக்கும். உன் பிள்ளைகள் தேசத்தில் பலவான்கள். ஈசாக்கை போல நீயும் மேலும் மேலும் பணக்காரனாக ஆகிக்கொண்டே இருப்பாய். எந்த எரிகோ சுவரும், எந்த ராட்சத சுவரும், எந்த செங்கடலும் உனக்கு முன்பாக நிற்காது. ஏனென்றால் இயேசுவின் 4 முகங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பாராக. நாம் பலப்பட்டவர்களாக இருப்போம். இளமையும் ஆரோக்கியமும் கர்த்தருடைய மகிமையும் அழகானவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் மேலும் மேலும் வளர்வோம் என்று யோவான் சுவிசேஷம் இதையெல்லாம் நமக்கு கூறுகிறது. ஆமென். And that is the end of Gospel of John. So இன்றைக்கான கேள்விகள் யோவான் புஸ்தகம் John chapter 1